ஆக்சுவலா இப்ப பார்க்க போற டாபிக் கொஞ்சம் டஃப். நான் படிக்கும்போது எனக்கு டஃப்பா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா ஆக்கியிருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுதான் பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட்ல ஒரு 5 சீட் வேகன்சியா இருக்கு. இதுக்கு எலெக்ஷன் வைக்க போறோம். அந்த 5 தொகுதியிலயும் எல்லா கட்சியும் என்ன பண்ணுது? வேட்பாளரை நிக்க வச்சிருச்சு. பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மத்த எல்லா பார்ட்டியுமே ஒவ்வொரு வேட்பாளரை நிக்க வச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொகுதியில இருக்கிற மொத்த பாப்புலேஷன் வந்து 10 பேர் வச்சுக்கலாம். இந்த 10 பேர் ஓட்டு போடுறாங்க. அதுல காங்கிரஸ்க்கு வந்து 4 சீட், 4 ஓட்டு. பிஜேபிக்கு வந்து 3 ஓட்டு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒரு 3 ஓட்டு. இப்போ இந்த தொகுதியில யார் ஜெயிச்சிட்டா? ஃபர்ஸ்ட் யாருக்கு அதிகம் ஓட்டு வந்திருக்கோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட வேட்பாளர் என்ன பண்ணுவாரு? ஒரு சீட்டுக்கு போயிடுவார். கரெக்டா? ஆக்சுவலா இந்த சிஸ்டம் வந்து ரியல் டெமோக்ரஸியை ரெப்ரசென்ட் பண்ணுதா? ஜெயிச்சவர் வாங்கினது 4 ஓட்டு. காங்கிரஸ் தவிர்த்துட்டு பிஜேபிக்கு 3 பேர், கம்யூனிஸ்ட் 3 பேர். லாஸ்ட் ஆன ஓட்டு எத்தனை பேர்? 6 ஓட்டா. எப்படி பார்த்தாலும் இவர் ஜெயிச்சிட்டாரு. ஓகே, அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்லிமெண்ட் சீட் போயிட்டாரு. ஓகே, பட் இந்த தொகுதியில இந்த 4 பேரை விட இந்த 6 பேருக்கு வேற ஒரு ஐடியா இருக்குல்ல. இவங்களோட வாய்ஸ் பேசுறதுக்கு கண்டிப்பா ஆள் இருக்கணும்ல. பட் இந்தியாவில் கிடையாது. இப்போ நடந்தது வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான். டைரக்டா நமக்கு தேவையான வேட்பாளரை சூஸ் பண்ணியாச்சு. பட் என்ன மெத்தட்ல ஒரு சூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டமா? ஃபர்ஸ்ட் யாருக்கு அதிகமாக கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு. இந்த மெத்தடாலஜியோட நெகட்டிவ் புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தொகுதியில வந்த மாதிரியே இந்த எல்லா தொகுதியும் வச்சுக்கலாம். இந்த எல்லா தொகுதியிலும் காங்கிரஸ் வந்து ஆட்களிக்கும் போது 4 ஓட்டு 4 தான் இருக்காங்க. அப்ப அந்த 5 தொகுதியில ஜெயிச்சது யாரு? காங்கிரஸா? இப்போ பார்லிமெண்ட்ல இருந்த 5 சீட் யார் எடுத்துப்பா? காங்கிரஸ் எடுத்துப்பாங்களா? காங்கிரஸ் ஆக்குபை பண்ணிக்குமா? இப்போ சொல்லுங்க, பார்லிமெண்ட்ல யாரோட வாய்ஸ் இருக்கு? அதிகமான மக்களோட வாய்ஸ் இருக்கா? கம்மி வாய்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தொகுதி வச்சுக்கலாம். 4 பேர் ஓட்டு போட்டவங்க தான் உள்ள இருக்காங்க. இந்த 6 பேரோட வாய்ஸ் உள்ள கேட்கல. கரெக்டா? இந்த நெகட்டிவ் சரி பண்றதுக்கு தான் அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எலெக்ஷன் வரும்போது, இந்தியா எலெக்ஷன் வரும்போது சொல்லுவாங்க, நிறைய கட்சி வந்து நிப்பாங்க, ஓட்டு பிரிப்பாங்க, ஓட்டுலாம் வேஸ்டா போயிடும். கண்டிப்பா எந்த பார்ட்டி ஜெயிக்குமோ அது கரெக்டா யோசிச்சு ஒரு ஆளுக்கு போட்டுருங்க. நீங்க சூஸ் பண்ண ஒரு ஆள் என்ன ஆகும்? அதிகமான சீட்டு வாங்கி அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பாரு. உங்க ஓட்டு வேஸ்ட்டும் ஆகாது யோசிப்போம்ல. அதுக்கு என்ன ரீசன்னா இந்த மெத்தட்ல இருக்கிற நெகட்டிவ். பொருளுக்கு புரிஞ்சா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அகைன் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் தொகுதி இருக்குல்ல, 10 பேர் ஓட்டு போடுறாங்க. காங்கிரஸ்க்கு 4, பிஜேபிக்கு 3, கம்யூனிஸ்டுக்கு 3. ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் யார் ஜெயிச்சிட்டா? காங்கிரஸ். பார்லிமெண்ட்ல ஒரு சீட் அவங்க போயிட்டாங்க. பட் அந்த தொகுதியோட முக்கியமான வாய்ஸ் மெஜாரிட்டி எவ்வளோ? இந்த 6 பேர் வாய்ஸா? இந்த 6 வாய்ஸ் காங்கிரஸ் வேணான்னு சொன்ன ஒரு 6 வாய்ஸ் ஆகுது அவுட் ஆஃப் தி பார்லிமெண்டா? ப்ரொபோர்ஷனலி பார்த்தனா காங்கிரஸ் வாங்கின ஓட்டு கம்மி, இவங்க வாங்கினது அதிகமா. இவங்களோட வாய்ஸும் கண்டிப்பாக பார்லிமெண்ட்ல கேட்கணும்ல. நான் எக்ஸாம் சொல்றேன். அட்லீஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, நீங்க 3 6 வந்திருக்கு. அட்லீஸ்ட் உங்க சார்பா ஒரு ஆள் பண்ணுங்க, பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலாம்ல. அப்ப ஜெயிச்ச ஒரு ஆளும் உள்ள இருப்பாங்க. அந்த 6 பேரோட வாய்ஸா ஒத்துக்கலாம்ல. இவங்களே அனுப்புறோம். ஏன்னா இவங்களும் இந்த தொகுதியில ப்ரொபோர்ஷனலா ஓரளவுக்கு ஓட்டு வாங்கிருக்காங்க. விடுங்க புரிச்சா? இப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது. நான் ஜஸ்ட் சொன்னேன், ஒரு ஆள் ஜெயிக்கிறது போட்டாச்சு, மிச்சம் இருக்கிற நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போட்டாங்களா அவங்களுக்காக ஒரு ஆள் அனுப்பலாம்னு ஒரு ஐடியா சொன்னேன். ஓகே, பட் ஆக்சுவலா ரியாலிட்டில இன்னொரு ஐடியா இருக்கு. இந்த ஐடியா ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லா தொகுதியிலும் எலெக்ஷன் வச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல தேவையில்லை. டோட்டலா எல்லா தொகுதியிலையும் காங்கிரஸ் வந்து டோட்டலா எல்லா தொகுதியும் சேர்த்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு? பிஜேபி எவ்வளவு வாங்கியிருக்கு? மத்த கட்சி எவ்வளவு வாங்கியிருக்கு? இன்னொரு கட்சி எவ்வளவு வாங்கியிருக்கு? எல்லா கட்சிக்குமே ஒரு அமௌண்ட் இருக்கும்ல. ஈவன் புதுசா வந்த கட்சி கூட இங்க நிக்கிறாங்கன்னா 4 ஓட்டு வாங்கியிருக்குமா? அப்ப எல்லா பார்ட்டியும் டோட்டலா எல்லா தொகுதியிலும் சேர்த்து எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காங்க லிஸ்ட் போடுது. எல்லா பார்ட்டியோட ஓட்ஸ் தான். இப்போ என்ன பண்ணலாம்? டோட்டலா எத்தனை ஓட்டு இருக்கு? டோட்டல் ஓட்டுல காங்கிரஸ் வாங்கின ஓட்டு வந்து எத்தனை பர்சன்டேஜ்? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா தொகுதியும் சேர்த்து மக்கள் போட்ட ஓட்டு 100 வச்சுக்கலாம். இந்த 100 ஓட்டுல காங்கிரஸ் 40 ஓட்டு வாங்கிருந்து வச்சுக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஓட்டு போட்ட ஃபுல் மக்கள்ல 40% மக்கள் வந்து காங்கிரஸா பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபிக்கு வந்து அவுட் ஆஃப் 100ல 10 வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 10% மக்களுக்கு பிஜேபி பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு 40%, 10%, அடுத்த கட்சிக்கு ஒரு 3%, 1%, 4% நிறைய வச்சுக்கலாம். இப்போ பார்லிமெண்ட் போலாம். பார்லிமெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 சீட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த 50 சீட்ல காங்கிரஸுக்கு 40% சீட் கொடுத்துருக்கு, பிஜேபிக்கு 10% சீட் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ல என்ன சொன்னோம்? 50 சீட் சொன்னோமா? இந்த 50 சீட்ல 10% எவ்வளோ? 5 சீட் வந்து பிஜேபி. ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி கட்சி வாங்கின ஓட்டு இருக்குல்ல, அதை பார்த்தா பர்சன்டேஜ் வந்து 1% வச்சுக்கலாம். டோட்டலா வாங்கின ஓட்டுல அவங்க வாங்கின ஓட்டு வந்து 1%. அப்ப 50 சீட்ல 1% கொடுத்துருக்கு. ஒரு சீட்டு வரலாம். கரெக்டா? அப்ப எல்லாரோட வாய்ஸும் கேட்குது, எல்லா கட்சிக்கும் சீட்டு கிடைக்குது, எல்லாரோட ஐடியாலஜியும் பார்லிமெண்ட்ல இருக்கு. அப்ப இந்த எல்லா ஐடியாலஜியும் சேர்ந்து ஒரு பில்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அது பர்ஃபெக்டா இருக்குமா? டெமோக்ரஸிக் ஐடியா இருக்குமா? இதுதான் இந்தியா ஆஸ்பைர் பண்றது. அது எல்லா பொலிட்டிக்கல் பீப்புளும் ஆஸ்பைர் பண்றது தான். இன்னும் வரல. பட் இந்த ப்ரொபோஷனல் சிஸ்டத்திலேயே ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் வந்து டோட்டலா ஒரு 40% ஓட்டு வாங்குச்சுல. பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு எத்தனை சீட் கிடைக்கணும்? 40% சீட்டா? காங்கிரஸ் தன்னோட பார்ட்டில இருந்து இந்த பார்லிமெண்ட் தேவையான ஒரு 40% மெம்பர்ஸ் அனுப்புமா? அந்த மெம்பர்ஸ் யார்? அந்த பார்ட்டி தான் முடிவு பண்ணணும். ஏன்னா மக்கள் டைரக்டா ஓட்டு போடுறது யாருக்கு? பார்ட்டிக்கு தான். ஒரு தொகுதியில நம்ம டைரக்டா ஒரு இண்டிவிஜுவலை சூஸ் பண்ற அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆகுது இல்ல, இதுல குறையுது இல்ல. புரிஞ்சா? மக்களுக்கு தனக்கு பிடிச்ச பார்ட்டில வந்து ஓட்டு போடுறாங்க. ஓகே, அப்ப அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷன் கிடைக்கும். ஓகே, பட் பார்ட்டி ஓட்டு போடுறது ஓகே தான். பட் டைரக்டா ஒரு ஆள் ஓட்டு பண்ணணும்ல. நம்ம தொகுதியில ஒரு ஆளுக்கு ஓட்டு போடும்போது நம்ம சார்பாக கொஸ்டின் கேட்கலாம்ல. ப்ரொபோஷனல் மிஸ் ஆகுதுல்ல. எஸ். இதுக்கான சொல்யூஷன் எங்க இருக்குன்னா ஜெர்மனி கிட்ட இருக்கு. ஜெர்மனி தான் இருக்கிறதுல மோஸ்ட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ப்ராசஸ். ஆக்சுவலா இப்போ அது நெகட்டிவ் இருக்கு. என்ன காரணம்ன்றத பார்க்கலாம். பட் மேலே பார்த்த 2 பாசிட்டிவ் மிக்ஸ் பண்ணி நெகட்டிவ் அவாய்ட் பண்ணிட்டு உருவாக்குற எலெக்ஷன் ப்ராசஸ். லைட்டா புரிஞ்சு டஃபா இருக்க மாதிரி தெரியும். பட் ஈஸி தான். ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜெர்மனி தன்னோட பண்டஸ்டேக், அந்த பார்லிமெண்ட் பேர் பண்டஸ்டேக், தன்னோட பார்லிமெண்ட்டுக்கு ஆட்களை உள்ள அனுப்புறதுக்கு 2 வகையும் பயன்படுத்துது. மக்கள் டைரக்டா ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஓட்டு போட்டு அவங்களும் உள்ள அனுப்புது. ப்ரொபோஷனல் சிஸ்டம் வழியா பார்ட்டிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அந்த பார்ட்டி கொடுத்து உள்ள அனுப்புது.
பண்ணுது. ஸோ டைரக்டையும் அலோ பண்ணுது, ப்ரொபோஷனல் அலோ பண்ணுது. ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு சிஸ்டம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஜெர்மனி மக்கள் வந்து ஓட்டு போட வரும்போது அவங்க 2 ஓட்டு போடணும். ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து உங்க தொகுதியில யாரை சூஸ் பண்றீங்க, அந்த லோக்கல் ஆளை, டைரக்ட் ஓட், அது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குது, செகண்ட் ஓட். ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து லோக்கலா இருக்கிற ஆளுக்கு ஓட்டு போடணும். ரெண்டாவது உங்களுக்கு எந்த பார்ட்டி தேவை, அந்த பார்ட்டி ஓட்டு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. சேம் 5 தொகுதி, எல்லா 5 தொகுதியிலுமே ஜெர்மனியில் இருக்கிற எல்லா கட்சியும் நிக்குது. மக்கள் என்ன பண்ணலாம், தான் தொகுதியில் வந்து நிக்கிற அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஓட்டு போடலாம், பிடிச்ச பார்ட்டிக்கு ஓட்டு போடலாமா? ஃபர்ஸ்ட் ஓட்டு பார்க்கலாம், இண்டிவிஜுவல் பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற மக்கள் தொகை வந்து 10 பேர் தான். அந்த 10 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜெயிச்சவங்க வாங்கின ஓட்டு 4 வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, 4 ஓட்டு வாங்கியிருக்காரு, 4 ஓட்டு முடிஞ்சு முடிச்சா. ஒவ்வொரு தொகுதியிலையும் எல்லா கட்சி வேட்பாளர் நிற்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட், சேம் எலெக்ஷன் நடக்குது. மக்கள் வந்து தனக்கு பிடிச்ச ஒரு ஆளை சூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெர்மனியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு 4 ஓட்டு, பிஜேபிக்கு 3 ஓட்டு, கம்யூனிஸ்ட்க்கு 3 ஓட்டு. இதே மாதிரி சிச்சுவேஷன் எல்லா ஊர்லயும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஆளை வந்து டைரக்டா சூஸ் பண்ணும்போது என்ன சிஸ்டம், ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்டா. அப்போ இந்த எல்லா இண்டிவிஜுவலுமே அவுட் ஆஃப் 10க்கு யாருமே 5க்கு மேல வாங்கல, 6, 7 வாங்கல, எல்லாருமே 5 கீழே தான். எப்படி இருந்தாலும் மற்ற கட்சியை விட இவர் அதிகமாக இருக்கிறதுனால இவர் தான் ஜெயிச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெர்மனியோட பண்டஸ்டாக், இந்த பார்லிமெண்ட் தொகுதிக்கு சீட்டுக்கு இந்த 5 பேர் உள்ள போறாங்க. இவங்க எல்லாரும் வாங்கினது வந்து அவுட் ஆஃப் 10க்கு 4 தான் வாங்கியிருக்காங்க. பட் அவங்க அதிகமாக இருக்காங்களே, ஸோ டேரக்டா சூஸ் பண்ணியாச்சு, அனுப்பியாச்சு. இந்த 5 பேரும் எம்பி ஆயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டு முடிவில் மக்கள் சூஸ் பண்ண ஒவ்வொரு தொகுதியில் எந்த வேட்பாளர் அதிகமாக வாங்கியிருக்காரோ அவர் அனுப்பியாச்சு உள்ள. ஓகேவா? இப்போ செகண்ட் ஓட்டை செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 5 தொகுதியை மொத்தமா, இந்த 5 தொகுதியிலும் ஜெயிச்சது யாரு, காங்கிரஸ் வேட்பாளரா? அவுட் ஆஃப் 5க்கு 5. அப்போ டைரக்ட் ஓட்டுல ஜெயிச்சது யாரு, காங்கிரஸ் 100%. இது புரிஞ்சா? காங்கிரஸ் 100% ஜெயிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் ஓட்டு எண்ணலாம். அதாவது எல்லா தொகுதியிலும் இருக்கிற மக்கள் வந்து எந்த கட்சி ஆசைப்படுறாங்க. ஸோ செகண்ட் ஓட்டை எண்ணும் போதும் சேம் வச்சுக்கலாம். சேம் காங்கிரஸ்க்கு 4 ஓட்டு, பிஜேபிக்கு 3 ஓட்டு, கம்யூனிஸ்ட்க்கு 3 ஓட்டு. அதாவது அந்த கட்சிக்கு போட்ட ஓட்டு ஒவ்வொரு தொகுதியும் சேம் வச்சுக்கலாம். டோட்டலா ஒவ்வொரு தொகுதியில் எத்தனை ஓட்டு, 10 ஓட்டு. 10 ஓட்டுல 4 தான் வாங்குறாங்க வச்சுக்கலாம். கட்சி ஓட்டு 4 தான் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் வச்சுக்கிறோம். ஓகே? இப்போ டோட்டலா எத்தனை பர்சன்டேஜ் காங்கிரஸ் கிடைச்சிருக்கு? 40%. பிஜேபிக்கு 30%, கம்யூனிஸ்ட் 30%. மீனிங் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் அனுப்பியாச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்ல அவங்க அதிகம் அனுப்பியாச்சு. அடுத்து செகண்ட் ஓட்டு எண்ணி பார்க்குறோம். பார்ட்டி பார்க்கும்போது நமக்கு தெரியும் தானே, கண்டிப்பா 100% யாருக்கு போட்டுக்க மாட்டாங்க, காங்கிரஸ் போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா தொகுதியிலுமே ஆல்ரெடி இருக்காங்க. காங்கிரஸ் பிடிச்சது 4 பேர் தான், மிச்சம் நிறைய பேர் பிஜேபி பிடிச்சிருக்கு, கம்யூனிஸ்ட் பிடிச்சிருக்கு. அப்ப கட்சி அடிப்படையில் ஓட்டு போடும்போது கூட என்ன பண்ணுவாங்க, அதுதானே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ செகண்ட் ஓட்டு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்சது 40%, பிஜேபிக்கு 30%, கம்யூனிஸ்ட் 30%. பட் பார்லிமெண்ட்ல இருக்கிற 5 சீட்டுமே யாருக்கு போயிருக்கு, 100% காங்கிரஸ் போயிருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டு கம்பேர் பண்ணுவோம். பட் செகண்ட் ஓட்டு பார்க்கும்போது மக்களோட மைண்ட் எப்படி இருக்கு, 40% மட்டும் தான் காங்கிரஸ் பிடிச்சிருக்கு, மிச்சம் 30% பிஜேபி, 20% கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ என்ன பண்ணலாம், ஜெயிச்ச இந்த இண்டிவிஜுவலையும் வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்ல அதிகமான ஓட்டு வாங்கின ஆட்கள், வெளியே அனுப்ப முடியாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், டோட்டலா சீட் இவ்வளவு தான் இருந்தாலும் பிஜேபிக்கு வந்து மக்களோட ஆதரவு வந்து 30% இருக்கு. அப்போ இந்த டோட்டல் பார்லிமெண்ட் சீட் இருக்குல்ல, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு 30% சீட்டை உருவாக்கி என்ன பண்ணுங்க, பிஜேபி அடுக்கல அனுப்பி கொடுங்க. அடுத்து கம்யூனிஸ்டுக்கு 30%. அப்ப டோட்டல் பார்லிமெண்ட் சீட்ல 30% போடுங்க. 30%க்கு எக்ஸ்ட்ரால அந்த கட்சி அனுப்பி விட்டோம். ஸோ பார்லிமெண்ட் என்ன ஆகுது, சைஸ் பெருசாகுதுல. ஒரிஜினலா இருந்தது டேரக்டா வந்தவங்க ப்ரொபோஷனலா பார்க்கும்போது, பார்ட்டி வைஸ் பார்க்கும்போது அந்த 100% வந்து பார்ட்டி வைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. அப்ப மக்களுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா இருக்கு, ப்ரொபோஷனலா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் பார்லிமெண்ட்ல தேவை. அப்ப அவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜ் சீட், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஜெயிச்சவங்களும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ப்ரொபோஷனல்னால எக்ஸ்ட்ரா சீட்டு போட்டு இவங்களுக்கு கொடுத்துரும். கரெக்டா? ஸோ டேரக்டா சூஸ் பண்ண ஆளும் இருக்காங்க, பார்ட்டி வைஸ் ஆட்களும் அத்தனை பர்சன்ட் இருக்காங்க. ஸோ இதான பெஸ்ட். பட் இதுலயும் ஒரு நெகட்டிவ் இருக்கு. இந்த பார்லிமெண்ட் சைஸ் இருக்குல்ல, பண்டஸ்டாக் சைஸ் அது நைட் இருக்கு, பெருசாயிட்டு இருக்குல்ல. இருந்தது 5 பேர் தான், 100% காங்கிரஸ் கொடுத்தாச்சு. அன்னைக்கு புதுசா ஒரு கட்சி வரும், அந்த கட்சி மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்கும், 1% வாங்கும். அப்ப என்ன பண்ணி ஆகணும், அவங்க எந்த தொகுதியில் ஜெயிக்கலனாலும், அவங்க ஆட்கள் உள்ள யாருமே இல்லைனாலும் 1% ஓட்டு அவங்க இருக்கு. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு உருவாக்கி அவங்க தரணும். மீனிங் புரிச்சா? செகண்ட் சொல்றேன், புதுசா ஒரு கட்சி வருது. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நிற்பாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கல, யாருமே ஜெயிக்கவே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட், எந்த தொகுதியிலுமே யாரை விட அதிகம் வாங்கல. அப்ப அந்த கட்சி என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது. பட் செகண்ட் ஓட்டுல இந்த அரசியல் கட்சிக்குமே 1% ஓட்டு மக்கள் போட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு சீட் நான் கொடுத்தாகணும், எக்ஸ்ட்ரா ஒரு சீட் உருவாக்கி கொடுங்க. பட் ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டு வாங்குறதுல ஏதோ ஒரு தொகுதி என்ன இருக்கு, அதிகமாக எடுத்து வச்சுக்கலாம். பார்லிமெண்ட்ல டைரக்டா என்ன ஆகுது, ஒரு ஆள் உள்ள போயிடுறாங்களா. இப்போ செகண்ட் ஓட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது இந்த பார்ட்டி கிடைச்ச 1% சீட். கம்பேர் பண்ணும்போது ஓகே கரெக்ட் தான், மக்கள் ஓட்டு போடுறது 1%, அதுக்கேற்ற மாதிரி டைரக்டாவே ஒரு ஆள் உள்ள ஆல்ரெடி போயிருக்காங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை மக்கள் சூஸ் பண்ண டைரக்ட் ஆள் ஒரு ஆள், பட் இவங்க வாங்கின புது கட்சி வாங்கின பர்சன்டேஜ் வந்து 5% வச்சுக்கலாம். மீனிங் புரிஞ்சா? ஒரே ஒரு தொகுதியில மட்டும் அதிகமாக வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. பட் மற்ற இடத்துலயுமே அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அப்போ ப்ரொபோஷனலா 5% டைரக்டா ஒன்று தான் இருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3-4% கம்மியா இருக்காங்கல்ல, அந்த சீட்டை என்ன பண்ணுங்க, புதுசாக உருவாக்கி கொடுத்துருங்க. ஸோ புதுசாக பார்ட்டி வர சைஸ் நைட் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா
காரணம்? ப்ரொபோஷனல் வாய்ஸ், எல்லாரோட வாய்ஸும் உள்ள கேட்கணும். 100 பார்ட்டி இருக்கு, 100 பார்ட்டி ஒரு பர்சனா இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு சீட் வாங்கி உள்ள கொடுங்க. ஸோ பார்லிமெண்டோட சைஸ் நாங்கள் பெருசாகிட்டே இருக்கு. ஸோ பெருசாக சிஸ்டம் பெருசாகும், ப்ராசஸ் பெருசாகும், அட்மினிஸ்ட்ரேஷன் பெருசாகும். ஸோ என்ன பண்ணலாம்? ஜெர்மனியோட அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல, நம்பர்ஸை குறைக்கலாம். ஏன்னா சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அந்த நம்பரை குறைக்க போகிறது அந்த அப்டேட் ஆன் ஜெர்மனிஸ் எலக்ட்ரல் ஆர்கிடெக்சர். ஆக்சுவலாக ஃபுல்லாக சொன்னது பேசிக்ஸ் தாங்க. ஸோ 2025 எலெக்ஷனில் பண்டஸ்டாகோட சைஸை வந்து குறைக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி பண்டஸ்டாக்ல இருக்கிற எத்தனாவது பார்லிமெண்ட்னா 20வது பார்லிமெண்ட், 20வது எம்பி அவை. இதில் இப்போதைக்கு 736 பேர் இருக்காங்க. ரொம்ப பெருசு இல்லை. ஸோ அவ்வளோ பேரை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ சைஸை குறைச்சிக்கலாம்னு ட்ரை பண்ண போகிறாங்க அடுத்த எலெக்ஷனில்.